ஐயோ யோ 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 என்னம்மா கதறீங்கடா கமெண்ட் செக்ஷனில். உண்மையை சொன்னால் உங்களுக்குலாம் கசக்குதா? அதுதான் உண்மை. நான் இப்போவும் அதுதான் சொல்கிறேன். அரோரா வந்து கானா வினோத்தை மைண்ட் வாஷும் பண்ணல, பிரைன் வாஷும் பண்ணல. ஓகேவா? அவள் வந்து கேமோட யதார்த்தத்தை சொன்னான். அப்படி வந்து உண்மையாகவே அது வந்து மைண்ட் வாஷ் தான் பண்ணால் அது அவளுடைய கேம். அது தப்பாக வந்து ஆக போகிறதா சரித்திரமே கிடையாது. அண்டு கானா வினோத் வந்து உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் வந்து அவர் பெட்டி எடுத்துட்டாரு, அவர் வந்து என்ன சொல்கிறது, வின்னிங்க்கு டிசர்வ் ஆன ஆள் பெட்டி எடுத்துகிட்டு இப்படி அறகுறையாக போகிறாரு அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. ஸோ விஜய் டிவி வந்து எப்போ வேணாலும் அவங்களோட டிசிஷனை மாற்றுவாங்க. அது நமக்கு தெரியாது. ஓகேங்களா? கானா வினோத் எடுத்தது எனக்கு ஒரு வகையில் ஹாப்பியாக தான் இருந்துச்சு. என்னன்னா ஏன்னா இன்றைக்கி தான் அவரோட ஃப்ரெண்டோட வீடியோலாம் பார்த்தேன். ஸோ அவருக்கு வந்து ஒரு கான்சர்ட்டுங்கிறத ஒரு இசை நிகழ்ச்சி வருமாமா. ஓகேவா? ஒரு 4 இசை நிகழ்ச்சி லண்டன் அந்த மாதிரி ஃபாரின்லேருந்து ஒவ்வொரு சைட்லேருந்து வரும்போது இவர் என்ன பண்ணுவாராமான்னா, ஒரு நிகழ்ச்சியை அவர் எடுத்துகிட்டு மற்ற நிகழ்ச்சியை அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுவாராமா. அதில் எந்தவித கமிஷனும் இல்லாமல் ஷேர் பண்ணுவார். அப்படிங்கும்போது எனக்கே ரொம்ப பரவாயில்லையே, அடுத்தவங்களுக்கும் வந்து வாய்ப்பு கொடுக்குறதுல வந்து ஒரு நல்ல மனுஷராக இருந்திருக்காருன்னு அப்படின்னு பட்டுச்சு. அண்ட் நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ வந்து அவர் வாடகை பாக்கி வச்சுட்டு தான் இந்த ஷோக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஃப்ரெண்டு சொன்னார். ஸோ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது இந்த பெட்டி அவர் எடுத்தது அவர் வந்து ஒரு நல்ல விஷயம் தான், ஒரு கரெக்டான மனுஷனுக்கு தான் போய் சேர்ந்துருக்கு அப்படின்ட்டு. அதை ஏன் நான் சொல்கிறேன்னா, யோசிச்சு பாருங்களேன், அங்கே இருக்கிற 5 பேருமே வந்து நல்லா விளாண்டாங்க. நல்லா விளையாண்டு தான் 90 நாளை கடந்து இப்போ மேலே வந்திருக்கிறாங்க. யாருமே வந்து அன்டிசர்வ்டு கிடையாது. ஆனால் பெட்டி எடுக்கிறதுக்கான தகுதி இவருக்கு மட்டும்தான் இருக்குது. ஏன்னா இவருக்கு தான் தேவை இருக்குது இல்லைங்களா? இவருக்கு தான் பணத்தோட தேவை இருக்குது. பணத்தோட வந்து பணம் இவர் கையில் பணம் போனால் தான் அது வந்து ஒரு ஓகே கரெக்டான நபருக்கு தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளும் ஒரு பெருமூச்சு விடுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்த்தா ஐ எம் ஹாப்பி. பட் அரோரா பண்ணது தப்பு கிடையாது. ஸோ அதுலேயும் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன். அண்ட் ஒன் மோர் விஷயம், இன்றைக்கி ஒரு அப்டேட்டு. சாண்ட்ரா வந்து அதை வந்து நம்ம நடிப்பு அரக்கி சாண்ட்ரா வந்து எலிமினேட் ஆகிட்டாங்க. ஸோ அது வந்து அஃபீஷியலாக வந்து உங்க முன்னாடி சொல்லியிருக்கிறேன். அண்ட் ஸோ இந்த ஒரு லாஜிக் இல்லாமல் யோசிச்சு பார்க்கலாமே. நீங்கள்லாம் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில், ஒரு வேளை இந்த பெட்டியை வந்து சாண்ட்ரா எடுத்திருந்தாங்கன்னா எப்படி இருந்திருக்கும்? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். பாய்.